வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் முன்னாள் துறைத் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு ராமு மணிவண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், இன்றைக்கு காலையிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா IMF சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட $2.4 பில்லியன் அமெரிக்க டாலரை ஃபண்டா கொடுத்திருக்காங்க. அவங்களோட சில ப்ரோக்ராம்ஸ்க்காக ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பணம் இந்தியாவுக்கு எதிரான போருக்கு பயன்படுத்தப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எல்லார் மத்தியிலும் நிலவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிற விஷயம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக இந்த பாகிஸ்தானுக்கு IMF-லிருந்து நிதி உதவி கடனாக வழங்க வேண்டும் என்ற முடிவு கடந்த வாரத்திற்கு முன்பே எடுத்திருக்கலாம். அது அண்மையில் 2 நாட்களில் எடுக்கப்பட்ட முடிவாக நான் பார்க்கவில்லை. அதற்கான ஒரு ப்ராசஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எல்லா திட்டங்களும், குறிப்பாக நிதி உதவி அல்லது நிதி கடன் என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக அவர்கள் முக்கியமான ஒரு செயல்பாட்டினை செய்திருக்கலாம். அதாவது இந்த போர் முடிவுக்கு வரும் பட்சத்தில் அல்லது இந்த போர் நடந்து கொண்டிருப்பதால் இச்சமயத்தில் அவர்களுக்கு நிதி அளிப்பது என்பது சரியாக இருக்காது. இந்த போருக்கு பின் இதனுடைய பரிசீலனை தொடரும் என்று சொல்லியிருந்தால் பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுகமான அல்லது நேரடியான ஒரு அழுத்தம் கூட உருவாகிறது. இப்பொழுது அதற்காகத்தான் இந்தியாவும் கூட நேரடியாக IMF அமைப்புக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தது. அதனால் முடிந்த அளவுக்கு அழுத்தத்தையும் கொடுப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டது. ஆனால் அந்த முயற்சியில் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. இதே நிலைப்பாட்டை எனக்கு மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய கண்டத்தில் நாடுகள் ஏதேனும் வேறு பகுதிகள், ரஷ்யாவுடன் போலோ அல்லது ஐரோப்பாவில் இருக்க மத்திய ஐரோப்பிய நாடுகளோட போர் என்றாலும் கூட அவர்களுக்கு IMF நிதி வழங்குவது என்றால் நிச்சயமாக பல கட்டளைகளை அவர்கள் பிறப்பித்திருப்பார்கள். குறிப்பாக போர் நடந்து கொண்டிருக்கும் மத்தியிலேயே இந்த அறிவிப்பை அவர்கள் மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் இது ஒரு அரசியல் இருப்பதை நாம் தவிர்க்க முடியாது. அரசியல் செய்யப்பட்டிருப்பதை தவிர்க்க முடியாது. குறிப்பாக அமெரிக்கா நாடுகள் இந்தியாவுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவோம். அதோடு பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிப்பதில் இந்தியாவுக்கு துணையாக நிற்போம் என்று எல்லாமே சொல்லிவிட்டோம். இன்றைக்கு அமெரிக்காவோ அல்லது வேறு மேற்கத்திய நாடுகளோ நினைத்திருந்தால் குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய இந்த IMF வழியாக கிடைக்கக்கூடிய நிதியானது தள்ளிப்படப்பட்டிருக்கலாம். நான் பாகிஸ்தானுக்கு இந்த IMF நிதி உதவி கிடைக்கக்கூடும் என்று சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு சரியான சமயம் கிடையாது. இத்தகைய முக்கியமான முடிவுகள் ஒரு போர்க்காலத்தில் மேற்கொள்ளப்படுவதும் கிடையாது. அது குறிப்பாக ஒரு தீவிரவாத அமைப்புக்கு எதிரான போரினை இந்தியா நடத்தும் பொழுது இந்த நேரத்தில் ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு ஊக்குவிக்கும் செயலாக IMF-ஓ அல்லது IMF-இல் இருக்கின்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளோ நடந்து கொண்டதாக நான் நினைக்கவில்லை. அதே சமயத்தில் இந்தியா இதை முக்கியமாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு குறியீடாக எடுத்து சொல்ல வேண்டும். எவ்வாறு இந்தியாவுடனான ஒரு போருக்குள் பாகிஸ்தான் என்று இருக்கும் நிலை பட்சத்தில் இந்த நிதி உதவி அல்லது நிதி கடன் என்பது IMF ஒரு திட்டவட்டமாக அறிவித்திருப்பது. அதே சமயத்தில் இதே ஒரு நிலைப்பாடு என்பது மேற்கத்திய நாடுகள் போரில் இருக்கும் பொழுது அல்லது வேறு நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் போரில் இருக்கும் போது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய செயலா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த உலக ஆட்சி அமைப்பு, அது வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்லப்படுகின்றது இன்றைக்கும் மேற்கத்திய நாடுகளின் ஆளுமையில் தான் இருக்கின்றது. குறிப்பாக IMF, வேர்ல்ட் பேங்க்,
அதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பு ஐநா மனித உரிமை மன்றம் இவை அனைத்துமே வந்து மேற்கத்திய நாடுகளின் ஒரு கட்டுப்பாட்டிற்கு தான் பெருமளவிற்கு இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஒரு முக்கியமான நாடுகளாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய உரிமை என்பது வந்து மேற்கத்திய நாடுகளைப் போல நாம் வந்து அதே நிலையில் நிறுத்தி பார்க்க முடியாது. இப்பொழுது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடன், ஐஎம்எஃப் மூலமாக கொடுக்கப்பட்ட கடனும் கூட வந்து அது பாகிஸ்தானுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு அவசரம் இருக்கலாம், அதில் அத்தியாவசியமானதும் கூட. ஆனால் பாகிஸ்தானின் வரலாறு என்பது வந்து 1970களில் இருந்தே அவர்களுக்கு கிடைக்கின்ற உதவியாகட்டும், அது ராணுவ உதவியாகட்டும் அல்லது ஆப்கானிஸ்தானுக்கு நிலவிய ஒரு அரசியல் ராணுவ சூழல் கடந்த 20-30 ஆண்டுகளாக இவை அனைத்துமே வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராகத்தான் திசைத்திருப்பதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டது. அது வந்து அவர்களுக்கு கிடைத்த நிதி உதவியாகட்டும், ஆயுத உதவியாகட்டும் அல்லது ராணுவ தளவாடங்கள் ஆகட்டும், இவை அனைத்துமே இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படும். இந்த சமயத்தில் வந்து பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை நோக்கி கொண்டு கொண்டிருந்தாலும் கூட போர்க்காலத்தில் இத்தகைய முடிவு என்பது எனக்கு மிகவும் வியப்பளிக்கும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சார், இப்ப வந்து வெளியில இருந்து இந்த பிரச்சனைய, அதாவது பாகிஸ்தான் உள்ள இருக்க தீவிரவாதத்தை பத்தி வெளியில இருந்து நாம கருத்து சொல்லக்கூடிய நாம ஒரு பக்கம், ஆனா இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமருடைய உறவினர்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்க தீவிரவாதிகளை ஏற்றுமதி செஞ்சோம், அவங்களோட தேவைகளுக்காக நாங்க ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத ஓப்பனா அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உலகமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்குது. எல்லாருமே அதுல வந்து கோர்க்கணும், ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல இப்படி ஒரு ஃபண்ட் ஒதுக்குறது அப்படிங்கிறது நிச்சயமா அது வந்து பாகிஸ்தான்ல தீவிரவாதிய அந்த அட்ராசிட்டியும் அவங்களை வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறும். தெரிஞ்சே எதற்காக இப்படி ஒரு நகர்வை மேற்கத்திய நாடுகள் நகர்ந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து இந்த அறிவிப்பு என்பது வந்து நான் கூறியது போல வந்து காலம் தாழ்த்தி இருக்கலாம். அது 1 மாதமாக இருக்கலாம் அல்லது 3 மாதமாக இருக்கலாம். போர் நடந்து கொண்டிருக்கின்றது, அதை மறுப்பதற்கே கிடையாது. தீவிரவாத தாக்குதலுக்கான ஒரு சான்றுகளை வந்து இந்தியா திட்டவட்டமாக வெளிக்கொணர்ந்து பொதுமக்களிடையே குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கும் அதற்கான சான்றுகளை கொடுத்திருக்கின்றது. அதையும் கடந்து இப்போது வந்து ஒரு போருக்குள் 2 நாடுகளும் ஈடுபட்டிருக்கின்றது. 2 நாடுகளும் கூட அணு ஆயுத நாடுகளாகும். அதோடு மட்டுமல்லாமல் வலிமையான ராணுவ கட்டமைப்பு கொண்ட நாடுகளாகும் பாகிஸ்தானும் சரி, இந்தியாவும் சரி. இதில் யார் வந்து மிக ஒருவரை விட வலிமை என்பது வந்து அதை பற்றி நாம் பேச வேண்டியது தேவையில்லை. ஆனால் வந்து ஒரு ராணுவ ரீதியான தீர்வை நோக்கி 2 நாடுகளும் இருக்கும் பொழுது, போரில் இருக்கும் பொழுது, அதோடு பாகிஸ்தானின் ஆதாரமாக அவர்களுடைய செயல்பாடுகள் தீவிரவாத செயல்களுக்கு தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவு என்பது அரசு ஆதரவு, ராணுவத்தின் பாதுகாப்பு, அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நிலம் அனைத்துமே தீவிரவாத செயல்பாடுகளுக்கு பயன்பட்டதாக வந்து நிறைய சாட்சியங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் இதை பொறுத்து உலக நாடுகள் வந்து எவ்வாறு இதை வந்து பார்க்கவில்லை, அது வேண்டுமென்றே அவர்கள் செய்த ஒரு காரியமாக இருக்கலாம் என்று கூட இந்தியா நினைக்கலாம். அதனால ஒரு மறுபரிசீலனை என்பதை விட இந்தியா டிசன்ட் நோட் என்று சொல்லப்படுகின்ற ஏற்பு இல்லை என்ற ஒரு கருத்தை இந்தியா பதிவு செய்ய வேண்டும். அது ஐஎம்எஃப் அமைப்பிடமோ அல்லது உலக நாடுகளிடமோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய ஒரு அந்த ஐஎம்எஃப் நிறுவனத்தின் வழிநடத்தினர்கள், குறிப்பாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா தன்னுடைய ஒரு வருத்தத்தையும் தன்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தையும் நிலைப்பாட்டையும் வந்து அவர்கள் கடிதத்தின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால் இந்தியா தங்கள் தரப்பு வாதத்தை வச்சிருக்காங்க, இது வேண்டாம், இந்த மாதிரியான ஃபண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா எங்களுக்கு எதிராக போர்ல பயன்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையும் மீறிதான் அந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் பார்க்கணும் சார்.
நிச்சயமா, நிச்சயமா. நீங்க பிறகு நீங்க இந்தியா வேண்டுகோளுக்கு இந்தியா இதுக்கான ஒரு வேண்டுகோள் விடுத்ததும், அதோடு அதற்கான ஒரு நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னது உண்மை. ஆனா அவர்கள் கொடுத்து விட்டார்கள். தீர்மானித்து கொடுத்தவர்கள். அதனால் திரும்பவும் அதை டிசென்ட் நோட் என்று சொல்லப்படுகின்ற ஏற்பு இல்லை என்ற ஒரு கருத்தினை இந்தியா ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். என்றால் பதிவு செய்யாவிட்டால் அவர்கள் ஏனோ தானோ என்று நினைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக நீங்கள் சொன்னபடி இந்த பாகிஸ்தான் பல 10 ஆண்டுகளாக, குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகளாகவே ஒரு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றொரு பக்கம் மேற்கத்திய நாடுகளுக்கு அவர்கள் இப்பொழுது அண்மையில் அவர்களுடைய ராணுவ மந்திரி சொல்லியிருந்தார் நாங்கள் தீவிரவாத இயக்கம் என்பது இப்போ பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக நாங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். நிலம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சகம் அனைத்துமே தீவிரவாத இயக்கங்களுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் நாங்கள் உதவியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், மேற்கத்திய நாடுகளின் சார்பாக நாங்கள் இங்க நிறைய காரியங்கள் செய்திருக்கின்றோம். அதைத்தான் அவர்கள் டர்ட்டி ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் மோசமான வேலைகளை நாங்கள் மேற்கத்திய நாடுகளுக்காக செய்து கொண்டிருக்கிறோம், செய்து பழக்கமாகிவிட்டது. அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். இதை சொல்லும் பொழுது மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவினுடைய ஆட்சி அவர்களுடைய அதிகார மையத்திலிருந்து ஒருவர் மறுப்பு தெரிவிப்பதோடு பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தை அவர்களுடைய ராணுவ மந்திரி அவருடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் எவ்வாறு அப்படி சொல்லலாம், மேற்கத்திய நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் ஒரு மோசமான காரியங்களை இத்தகைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் 30-40 வருடங்களாக என்று என்றால் நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் அதை அவர்கள் உண்மை அல்லது இது பொய் என்று சொல்லவில்லை. அதை எவ்வாறு செய்யலாம் என்று தான் அவர்கள் கேட்கின்றார்கள். அதனால் இந்த ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவின் இருப்பு இருந்த ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எதிராக அமெரிக்கா அந்த தாலிபான் உதவியை நாடியது. அப்போது தாலிபான் உதவியை நாடிய பொழுது தாலிபானுக்கு ஒரு வழிகாட்டுவதற்காக, அதோடு மட்டுமில்லாமல் தாலிபானுடன் இணைந்து செயல்படுவதற்காக பாகிஸ்தானின் ராணுவம் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ISI நிறுவனம் கூட பெருமளவில் அதில் பங்கேற்பதற்காக ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதனால் பன்னாட்டு அரசியலில் பாகிஸ்தான் சோவியத் யூனியனுக்கு எதிராகவும், அதோடு மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தானில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்கு தாலிபான் அரசாங்கத்திற்கு எதிராக வேலை செய்த போது தாலிபானுக்கு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒரு முக்கியமான ஸ்தலமாக இயங்கினார்கள். இதன் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது, 30-40 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய விலை என்றால் அதற்குரிய பரிசு, அதற்குரிய விலை என்று சொல்லும் பொழுது அரசியல் ரீதியாகவும் இந்த தெற்காசிய பிராந்திய அரசியலில் எத்தகைய விளைவுகளை இத்தகைய பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் நடந்தது. அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தாலிபானுடன் இணைந்து வேலை செய்யும் போதும் சோவியத் யூனியனுக்கு ரஷ்யா எதிராகவும், அதோடு அமெரிக்காவுடன் மேற்கத்திய நாடுகள் இணைந்து செயல்படும் போது அவர்களுடைய காரணம் கருவி எல்லாமே இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். இந்தியாவில் இந்த பிரச்சனையும் கிடையாது, ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில். ஆனால் பாகிஸ்தானுக்கு அதில் கிடைக்கக்கூடிய வளமை, அதில் கிடைக்கக்கூடிய முதலீடுகள், அதில் கிடைக்கக்கூடிய ஆயுத தளவாடங்கள் அனைத்தையும் இந்தியாவுக்கு சென்று நாம் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும். இந்த வகையில் தான் F-15 போன்ற மிக உயர் ரக போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு அந்த காலத்திலேயே கிடைத்தன. இதன் அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அவர்கள் சொல்லுகின்ற டர்ட்டி ஒர்க், மோசமான ஒரு இத்தகைய தீவிரவாத செயல்பாடுகளுக்கு இணைந்து பாகிஸ்தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பதும், அதை இந்த சமயத்தில் ஒரு போர்க்காலத்தில் குறிப்பாக அவர்களுக்கு IMF நிதி நிர்வாகம் அதை ஒப்புதல் அளிப்பதும் கூட இதில் நிச்சயமாக நாம் அரசியலை புறந்தள்ளி பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டும் இந்த அரசியலுக்கு நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது
நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். அப்படி அப்படி இருக்கும் பொழுது, இப்ப இந்தியாவுக்கு எதிராக, அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய போருக்கு சர்வதேச நாடுகளுடைய ஆதரவே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அதாவது இந்த போர் நடத்தணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த IMF கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில நாடுகளுடைய அரசியல் விரும்புது அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கலாமா? இப்ப வந்து நமக்கு மானசீக மற்றும் தார்மீக ரீதியாக வந்து இந்த நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக நிற்காது. ஏனென்றால் வந்து நாம் ஒரு தீவிரவாதத்துக்கு எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம், அந்த ஒரு போரில் இறங்கி இருக்கின்றோம், உலக நாடுகளுக்கு போதுமான ஒரு சாட்சியங்கள் இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தானை விட ஒரு வலிமையான நாடு என்பதை விட ஒரு நிலையான நம்பத்தக்க ஒரு நாடாகும். பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அதோடு அரசியலில் ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு நாடாக விளங்குவதால் பொருளாதார ரீதியில் 4வது மிகப்பெரிய உலக பொருளாதாரம். அப்படி இருக்கும்பொழுது வந்து அவர்கள் நேரடியாக இந்தியாவை பகிர்ந்து கொள்வதோ அல்லது நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ வந்து நம்மால் இந்த நேரத்தில் வந்து சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து மறைமுகமாக அனைவருமே இந்தியாவின் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று நம்பக்கூடாது. அது வந்து இப்ப மேற்கத்திய நாடுகள் வந்து இந்தியா பாகிஸ்தான் அரசியலில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் என்றைக்கோ இந்த இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரச்சனையே கிடையாது. அவர்கள் ஆயுதங்கள் அளிப்பதும் இந்தியாவுக்கு எதிராக வந்து அவர்கள் வந்து ஆயுதங்கள் கொடுப்பதும் குறிப்பாக இங்கிலாந்து போன்ற UK போன்ற நாடுகள் வந்து இந்தியாவுடன் மிகப்பெரிய நல்லுறவை பேணியிருந்தாலும் கூட அவர்களை பொறுத்த மட்டும் பாகிஸ்தானை வந்து இந்தியாவுக்கு எதிராக இயக்கிக் கொண்டிருப்பது இயங்கியது எல்லாமே ஒரு வரலாறு தான். அது தொடரக்கூடாது என்று தான் இந்தியா இப்பொழுதும் நம்புகின்றது. ஓகே சார், எனக்கு இங்க ஒரு கேள்வி. இப்ப என்னன்னா வந்து இப்ப பாகிஸ்தான், அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி மற்றும் சீனா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது, நம்பப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப சீனாக்கு எதிராக தான் சர்வதேச அளவுல அமெரிக்கா வந்து தங்களோட அரசியலை முன்னெடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது அப்ப அமெரிக்காவோட சப்போர்ட் மறைமுகமா இந்தியாவுக்கு இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்ப இந்த IMF இருந்து வழங்கப்பட்ட அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக இன்னும் துரிதமா போர் செய்ய வழிவகுக்குமே அப்படின்றதுக்காக, சீனாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த IMF ஃபண்டை தடுத்து நிறுத்த விஷயத்த அமெரிக்கா செஞ்சிருக்கலாமே. ஆனா செய்யாம விட்டதோட அந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமெரிக்கா இந்த இடத்துல சைலண்டா இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்க சொல்றபடியே வந்து இப்ப வந்து IMF நிதி உதவி பாகிஸ்தானுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் பாகிஸ்தான் சீனாவிடம் சென்று அதற்கான ஒரு நிதி உதவியோ நிதி கடன் கேட்டிருக்கும். பிறகு அதற்கான வந்து IMF-உடன் கடன் வாங்குவதே மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்று தான் நான் நம்புகின்றேன். அதையும் கடந்து சீனாவிடம் நம்ம கடன் வாங்குவது ஒரு கொத்தடிமைக்கு சமம். அது கொத்தடிமை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது வந்து சீனாவின் அரசியல் ராஜதந்திர வலையில் வந்து பாகிஸ்தான் எப்பொழுதோ விழுந்துவிட்டது. சீனாவின் வலையில் தான் இப்பொழுது சீனாவுடன் பாகிஸ்தான் மிக ஆழமான உறவை வந்து வளர்த்து வருகின்றது கடந்த 20 ஆண்டுகளாக, 10-15 ஆண்டுகளாக. அதே போல வந்து இந்தியாவும் வந்து சோவியத் யூனியன் இருந்த காலம் வரை சோவியத் யூனியன் நெருங்கிய உறவில் இருந்தது. பிறகு ரஷ்யா என்ற ஒரு நாடு உருவாகிய பொழுது சிறிது சிறிதாக இப்போது வந்து நல்ல ஒரு உறவை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் வந்து பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் 2 ரஷ்யாவோ அல்லது அமெரிக்காவோ வந்து நேரடியாக வெளிப்படையாக ஒரு நட்பு நாடு என்று அங்கீகரிக்கப் போவது. இந்தியாவை வந்து நேரடியாகவும் அல்லது வெளிப்படையாக நட்பு நாடு என்று 2 நாடுகளே சொல்லலாம். ஆனால் இந்த 2 நாடுகளும் எவ்வாறு இந்தியாவுக்கு உதவும் என்பதில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. இதில் ரஷ்யா நேரடியாக உதவும். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு வந்து நேரடியாக உதவுவோம் என்று சொன்னால் கூட வந்து மறைமுகமாக அவர்களுக்கு நிறைய வந்து பொறுப்புகள் பாகிஸ்தானுடன் இருக்கின்றன. அது ஆப்கானிஸ்தான் சார்ந்த விடயமாகட்டும் அல்லது புவிசார் சார்ந்த விடயமாகட்டும், அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நீண்ட கால ஒரு பாரம்பரியமான ஒரு உறவு இருக்கின்றது ராணுவ ரீதியாக. பிறகு வந்து ராணுவ தளவாடங்களை வந்து பாகிஸ்தான் பெறுவது மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஒரு வியாபாரம். இவை அனைத்துமே வந்து நான் பேசுகின்ற இந்த விஷயத்தில் அவர்களுடைய உறவும் அதோடு இந்த உறவு என்பது அரசியல் மட்டுமே கிடையாது, பொருளாதார ரீதியான
தளவாடங்கள், வியாபார தளவாடங்கள், போர் தளவாடங்கள் இவை அனைத்துமே கூட மேற்கத்திய நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு வியாபார குறியாகும். இது சீனாவை பொறுத்தவரையில் வந்து சீனா தான் இன்றைக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு நீண்ட கால நிரந்தரமான பாகிஸ்தானின் நட்பு நாடு. அதை வந்து சீனா வந்து நேரடியாக இந்த போரில் கலந்து கொள்ளாமலும் அல்லது ஆதரவு தெரிவிக்காமல், பாகிஸ்தானுக்கு நேரடியான ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாலும் கூட நாம் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் ஒரு நம்முடைய கணிப்பை வைத்து ஒரு அரசியல், புவிசார் அரசியலை பற்றி நாம் பேசணும். நல்லது சார். இப்ப இந்த ஃபண்ட் ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட போர் அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி நகருது, சர்வதேச அளவுல இந்த அரசியல் எப்படி எல்லாம் வந்து திசை மாறப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.